ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது கூட உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு மீன் வறுவல் மசாலா, இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு தவாவில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் பாப்லெட் மீன் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம மீன் பொரிச்ச எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம். இது கூட இன்னும் கொஞ்சம் தேவையான அளவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இது கூட 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வணங்கட்டும். இது கூட நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறேன். இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளியோட பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் பொரித்து வச்சுருக்க மீன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மீன் பிரியாணியில் டேஸ்ட் நல்லா வரும். இப்போது பொரித்து வச்சுருக்க மீனும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மசாலா இறங்கிட்ட அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா இழுக்கட்டும். தண்ணி நல்லா இழுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் மேலே போட்டுக்கலாம். இப்போது 20 மினிட்ஸ் தம் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.